ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம், சிறிய தவறை அலட்சியம் செய்யாதீர்கள். ஒரு தாய் தனது கணவரை இழந்த பிறகு மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தன்னுடைய ஒரே மகனை வளர்த்து வந்தார். அந்த மகன் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள், அம்மா, எனக்கு ஒரு பென்சில் வேண்டும் என்று கேட்டான். வறுமையின் காரணமாக அந்த தாயால் பென்சில் வாங்கி கொடுக்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அந்த சிறுவன் பள்ளியிலிருந்து ஒரு சக மாணவனின் பென்சிலை தெரியாமல் திருடி எடுத்து கொண்டு வந்து தாயிடம் காட்டினான். அம்மா, எனக்கு பென்சில் கிடைத்து விட்டது என்றான். தாய் அவன் செய்த தவறை கண்டிக்காமல், சரி, அதை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். அந்த சிறிய தவறை அங்கேயே அவன் நிறுத்தவில்லை. பின்னர் பேனா, ரப்பர், ஸ்கேல் என்று மற்றவர்களுடைய பொருள்களை எடுத்து கொண்டு வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு முறையும் தாய் கண்டிப்பதற்கு பதிலாக அமைதியாக இருந்து விட்டார். காலம் சென்றது. அந்த சிறுவன் படிப்பில் ஆர்வத்தை இழந்தார். பின்னர் திருடுவதை தொழிலாகவே மாற்றிக்கொண்டார். சிறிய திருடனாக இருந்தவர் நாளடைவில் மிகப்பெரிய ஒரு திருடனாக மாறிவிட்டார். ஒரு நாள் ஒரு பெரிய அரசியல் தலைவரின் வீட்டிலே திருடச் சென்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை நிறைவேற்றுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் அவரிடம் வந்து, உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், என் தாயை ஒரு முறை நான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். அவருடைய தாயை அழைத்து வந்தார்கள். தூரத்தில் தாய் வருவதை பார்த்ததும் அவர், அம்மா, அங்கேயே நில்லுங்கள் என்று சத்தமாக கூறினார். பின்னர் கண்ணீரோடு, நான் இன்று இந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு காரணம் நான் மட்டுமல்ல. நான் சிறுவனாக இருந்தபோது முதலில் ஒரு பென்சிலை தவறாக எடுத்து கொண்டு வந்தேன். அப்போது நீங்கள் என்னை கண்டித்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று கூறினார். என்னுடைய முதல் தவறை நீங்கள் சிறியதாக நினைத்தீர்கள். ஆனால் அந்த சிறிய தவறுதான் இன்று என்னுடைய வாழ்க்கையே அழித்து விட்டது என்று சொல்லிவிட்டு தாயை திரும்பி கூட பார்க்காமல் அவன் சென்று விட்டார். அன்பானவர்களே, இந்த கதை நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஒரு தவறு சிறியது என்பதற்காக அதை அனுமதிக்கவே கூடாது. குழந்தை பொய் சொன்னால் பரவாயில்லை, குழந்தை தானே என்று விட்டு விடாதீர்கள். தவறான பொருளை எடுத்தால் சிறிய பொருள்தானே என்று விட்டு விடாதீர்கள். தவறான நண்பர்களுடன் பழகினால் வயது போனால் எல்லாம் மாறிவிடுவார் என்று அலட்சியம் செய்யாதிருங்கள். சிறிய விதைதான், ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகிறது. ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகளே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை அவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்கள், அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, குழந்தைகளை அன்போடு வளர்ப்பது மட்டுமல்ல, சரியானதை சொல்லிக் கொடுப்பதும் தவறை திருத்துவதும் பெற்றோரின் பொறுப்பாக இருக்கிறது. கண்டிப்பது வெறுப்பல்ல, சில நேரங்களில் கண்டிப்பே அன்பின் வெளிப்பாடு. இன்றே உங்கள் பிள்ளைகளுடன் பேசுங்கள். அவர்களின் தவறுகளை சிறியதாக நினைத்து விடாதிருங்கள். இன்று திருத்தப்படும் சிறிய தவறு நாளைய பெரிய அழிவை தடுக்கலாம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தும். ஞானத்தை பெற்றோர்களாகிய எங்களுக்கு தாரும். தவறுகளை அன்போடு திருத்தவும்
நல்லதை கற்றுக் கொடுக்கவும் எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் பிள்ளைகள் தீய வழிகளில் செல்லாமல் உண்மையும் நீதியும் நிறைந்த பாதையில் நடக்க அவர்களை வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய கதையோடு திருமறை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இந்த விழிப்புணர்வை பெற உதவுங்கள். நாளைய தினம் சரியாக காலை 5:30 மணிக்கு மீண்டும் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சியில் சந்திப்போம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால்தினகரன், திருவில்லிபுத்தூர்.